அன்று மாலை சத்யன் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய போது அவனுடைய மனதில் ஒரு தெளிவு இருந்தது. கோபம், சண்டை, வாக்குவாதம் ஆகியவை இந்த பிரச்சனைக்கு தீர்வல்ல. மாறாக அமைதியாக உறுதியான ஆதரவுதான் மாலினிக்கு தேவை என்பதை உணர்ந்தான். வாசலில் அவனை வரவேற்ற மாலினி அவனுடைய முகத்தை பார்த்தாள். வழக்கம் போல அவனது முகத்தில் களைப்பு இருந்தாலும் அதில் ஒருவித அமைதி நிலவியது. வாங்க சத்யன், காப்பி எடுத்துட்டு வரேன் என்றாள் மாலினி மென்மையாக. அவள் குரலில் நேற்றைய சோர்வு தெரிந்தது. சத்யன் அவள் கையை பிடித்தான். மாலினி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேத்து நீ எடுத்த முடிவு அது உன் அன்பை காட்டுது. ஆனா நீ எனக்காக உன் சந்தோஷத்தை தியாகம் செய்ய வேண்டாம். நீ வரைஞ்ச ஓவியம் எங்க இருக்கு? மாலினி தயங்கினாள். அது ரூம்ல வச்சிருக்கேன் சத்யன். போகலாம், நான் அதை பார்க்கணும் என்று அவளை தன் கையை பிடித்து இழுத்து கொண்டு அறைக்கு சென்றான். மாலினி தான் வரைந்து வைத்திருந்த அந்த நீரோடையின் ஓவியத்தை எடுத்து அவனிடம் காட்டினாள். பிறகு குறைந்த நேரத்தில் வரையப்பட்டிருந்தாலும் அந்த காட்சியில் இருந்த அமைதி மாலினியின் மனநிலையை அப்பட்டமாக படம் பிடித்து காட்டியது. சத்யன் அந்த ஓவியத்தை ஆழமாக பார்த்தான். அருமை மாலினி, இது நம்ம நேத்து போன இடத்தோட அமைதியை அப்படியே காட்டுது. நீ உண்மையிலே நல்லா வரைஞ்சிருக்க. அவள் முகம் மகிழ்ச்சியில் ஒளிர்ந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சத்யன்? நான் இன்னும் நிறைய வரையலாம்னு இருக்கேன். கண்டிப்பா வர மாலினி. நீ தினமும் 1 மணி நேரம் உனக்கு பிடிச்சதை செய்யணும். வீட்டில் யாராவது எது கேட்டாலும் சத்யன் சொன்னாருன்னு சொல்லு. நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன் என்று மெதுவாக சொன்னான். அவன் பேச்சில் இருந்த ஆதரவு மாலினிக்கு மிக பெரிய பலத்தை கொடுத்தது. அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது பிரேமா அம்மா அறைக்குள் வந்தார். அவர்கள் இருவரும் நெருக்கமாக பேசிக்கொண்டு இருப்பதையும் மாலினி கையில் இருந்த ஓவியத்தையும் பார்த்தார். என்ன சத்யன், நீ ஆபீஸை விட்டு வந்ததும் மாலினி உனக்கு காப்பி கூட கொடுக்கலையா? இதெல்லாம் என்ன வேலை? பிரேமாவின் குரலில் எரிச்சல் இருந்தது. சத்யன் ஓவியத்தை தன் கைகளில் வைத்துக்கொண்டு தாயை பார்த்தான். அம்மா, மாலினி எனக்கு காப்பி கொடுக்கலன்னா நான் கேட்டு வாங்கிப்பேன்ம்மா. ஆனா அவ வரைஞ்ச இந்த ஓவியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே திறமையான பொண்ணு மாலினி. பிரேமா ஓவியத்தை கண்களை சுருக்கி பார்த்தார். ஓவியமா? இதெல்லாம் வெட்டி வேலை. இதெல்லாம் வரைஞ்சி என்ன ஆக போகுது? வீட்டை சுத்தமா வைக்கிறது, என் பையனுக்கு சமைச்சு போடுறது தான் வீட்டு பொம்பளைக்கு முக்கியம். சத்யன் மென்மையாக சிரித்தான். மாலினி வீட்டு வேலையை சரியா தான் செய்யறாமா. ஆனா ஒரு பொண்ணோட மனசு சந்தோஷமா இருந்தாதான் வேலையும் சந்தோஷமா செய்ய முடியும். மாலினிய நான் ஒரு ஆர்ட் கிளாஸ்க்கு சேர்த்து விடலான்னு இருக்கேன். அவளோட திறமைய வளர்க்கணும். பிரேமா அதிர்ச்சி அடைந்தார். ஆர்ட் கிளாஸா? இதெல்லாம் வீண் செலவு. வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய பெண்ணை நீ எங்கெங்கயோ சுத்தி வர வைக்க போக்கறியா? இதெல்லாம் தேவையில்லை சத்யன். சத்யன் அமைதியுடன், இது தேவமா? அவளோட தனிப்பட்ட விருப்பம். இதுல நீங்க தலையிட வேண்டாம்னு நினைக்கிறேன் என்று உறுதியான ஆனால் பணிவான குரலில் சொன்னான். மாலினி, உனக்கும் இதெல்லாம் தேவையா? நீ உன் புருஷனுக்கு நல்லதா இல்லையான்னு சொல்ல வேணாம். பிரேமா மாலினியை பார்த்து பேசினார். மாலினி சத்யனின் கண்களை பார்த்தாள். அவன் கண்களில் நீ தைரியமா இரு என்ற செய்தி தெரிந்தது. மாலினி மெதுவாக பேசினாள். அத்தை, நான் வீட்டை சரியாதான் கவனிச்சுக்குவேன். ஆனா சத்யன் சொல்றதுல தப்பில்லை. இது என் மனசுக்கு பிடிச்ச விஷயம். அவர் ஆசைப்படுறதுல நான் சம்மதிக்கிறேன். மாலினி பிரேமாவின் வார்த்தைக்கு பணிந்து போகாமல் சத்யனுக்கு ஆதரவாக பேசியது பிரேமாவை மிகவும் கோபப்படுத்தியது. மகன் கூட சேர்ந்து மருமகள் என்னை புறக்கணிக்கிறாளா என்று நினைத்தார். சரி, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. நான் இனிமே பேசல. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க என்று கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறினார். வெளியேறும் முன் மாலினியை ஒரு முறை முறைத்து பார்த்தார். சத்யன் மாலினியின் கையை பிடித்து கொண்டான். ரொம்ப தைரியமா பேசின மாலினி. தேங்க்யூ. உங்க ஆதரவு இருக்கிறதால தான் என்னால பேச முடிஞ்சது சத்யன்.
ஆனா அத்தைக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கும். மாலினி கவலையுடன் சொன்னாள். கவலைப்படாத, நான் அம்மாட்ட பேசுறேன். நீ உன் ஓவிய வேலையை தொடரு என்று சத்யன் சொன்னான். அன்று இரவு சத்யன் பிரேமாவுடன் அமர்ந்து பொறுமையாக பேசினான். மாலினியின் ஓவிய ஆர்வம், அதனால் அவள் மனதுக்கு கிடைக்கும் சந்தோஷம், அது குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்காது என்பதை புரிய வைக்க முயன்றான். பிரேமா மேலே எதுவும் பேசாமல் இருந்தாரே தவிர, அவர் மனதில் இருந்த மாலினி சத்யன் கொடுத்த அந்த உறுதியான ஆதரவு ஒரு பாதுகாப்பான கவசம் போல அவளுக்கு இருந்தது. கணவன் தன் பக்கம் இருக்கிறான் என்ற எண்ணமே மாமியாரின் எதிர்ப்பு அலைகளை சமாளிக்க அவளுக்கு போதுமான சக்தியை கொடுத்தது. அடுத்த சில நாட்கள் வீட்டில் ஒருவித அமைதி நிலவியது. பிரேமா அம்மா சத்யன் மற்றும் மாலினியுடன் நேரடியாக பேசுவதை தவிர்த்து வந்தார். அவரது கோபம் இப்பொழுதும் சத்தமில்லாமல் உணர்ச்சி ரீதியான மௌன புறக்கணிப்பாக இருந்தது. சத்யன் மாலினிக்காக பேசிய பிறகும் பிரேமா தொடர்ந்து மாலினியை பேசாமல் புறக்கணிப்பது சத்யனுக்கு புரிந்தது. அவன் தாயின் மனதை காயப்படுத்தவும் விரும்பவில்லை. அதே சமயம் மாலினியின் மகிழ்ச்சியை குறைக்கவும் விரும்பவில்லை. அதனால் அவன் தன் அன்பை மாலினிக்கு செயல்கள் மூலம் காட்ட தீர்மானித்தான். அவன் மாலினி வரைந்த நீரோடை ஓவியத்தை மெதுவாக எடுத்து தன் அலுவலக அறையில் கண்ணாடியில் பதித்து வைத்திருந்தான். மாலினிக்கு இது தெரியாது. தனியாக இருக்கும்போது அந்த ஓவியத்தை பார்த்து அவனுக்கு ஒருவித அமைதியையும் மாலினி மீதான பாசத்தையும் நினைவுபடுத்தியது. மாலினி சத்யனின் ஆதரவு கொடுத்த தைரியத்தில் தினமும் மதியம் பிரேமா ஓய்வெடுக்கும் நேரத்தில் அறையில் அமர்ந்து ஓவியம் வரைய தொடங்கினாள். நீரோடையில் கண்ட பசுமையை, அமைதியை தன் மனதிலிருந்தே வரைந்தாள். அவளது விரல்களில் இருந்த தூரிகை மனதில் இருந்த பாரங்களை இறக்கி வைக்க உதவியது. அன்றொரு நாள் மாலை சத்யன் வீட்டிற்கு வந்தபோது மாலினி மகிழ்ச்சியாக காணப்பட்டாள். வாங்க சத்யன், இன்னைக்கு ஒரு புது ஓவியம் வரைஞ்சு முடிச்சேன், பாக்குறீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். சத்யன் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். கண்டிப்பா மாலினி. அவள் காட்டியது பிரேமாவின் வயதை தாண்டிய தோற்றம் கொண்ட ஒரு மூதாட்டியின் படம். அந்த மூதாட்டியின் கண்களில் பாசமும் அதே சமயம் ஆழ்ந்த ஏமாற்றமும் தெரிந்தது. சத்யன் உற்று பார்த்தான். யார் மாலினி இது? ரொம்ப அழகாகவும் அதே சமயம் சோகமாகவும் இருக்கு. மாலினி மெதுவாக புன்னகைத்தாள். இது உங்களோட அம்மா சத்யன். ஆனா அவங்க இளமையா இருந்தா எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஒரு கற்பனையில வரைஞ்சேன். அவங்க முகம் எப்பவும் கண்டிப்பா இருக்கும். ஆனா நான் அவங்கள கண்ணுல ஏதோ ஒரு வெளிவராத ஏக்கத்தை பார்க்கறேன். சத்யன் ஆடிப்போனான். மாலினி தன் மாமியாரின் உணர்வுகளில் ஆழத்தை இப்படி புரிந்து கொண்டு வரைந்திருப்பது அவனுக்கு பெருமையாக இருந்தது. ஏக்கம். நீ சொல்றது சரி மாலினி. அம்மாவுக்கு நான் மட்டுமே உலகம்னு இருந்தேன். திடீர்னு நீ வந்ததும் அவங்களுக்கான அன்பும் கவனமும் குறைஞ்சிடுச்சோன்னு நினைக்கிறாங்க போல. சத்யன் யோசனையுடன் சொன்னான். அதை தான் அத்தை எதிர்பார்க்குறாங்க சத்யன். அவங்க கோபத்துக்கு காரணம் உங்களோட அன்பு அவங்களுக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும்னு நினைக்கிற ஏக்கம்தான். மாலினி குரல் மெலிந்தது. இந்த ஓவியம் ரொம்ப நல்லா இருக்கு மாலினி. நான் இதை ஆஃபீஸில் வச்சுக்கலாமா? சத்யன் கேட்டான். கண்டிப்பா சத்யன். ஆனா அத்தை பார்த்தா கஷ்டப்படுவாங்க. மாலினி தயங்கினாள். சத்யன் சிரித்தான். இல்லை மாலினி, நீ வரைஞ்சது அவங்க மேல உள்ள அன்பை காட்டுது. இதை கொடுத்தா அவங்க கோபம் தணியலாம். சத்யன் அந்த ஓவியத்தை பிரேமாவிடம் காட்ட முடிவு செய்தான். அதே சமயம் பக்கத்து வீட்டில் இருந்த பானுமதி மாலினியை பார்ப்பதற்காக வந்திருந்தாள். என்ன மாலினி, ரொம்ப அமைதியா இருக்க? உங்க வீட்டு அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய சூறாவளியோட ஆரம்பம் இருக்குமோன்னு பயமா இருக்கு. பானுமதி கிண்டலாக சொன்னாள். மாலினி சிரித்தாள். சூறாவளியெல்லாம் இல்லை பானு. சத்யன் என் பக்கம் உறுதியா இருக்காரு. அதனால அத்தை இப்போ மௌன விரதத்துல இருக்காங்க. சத்யன்
உனக்காக பேசுறது சந்தோஷம் மாலினி. ஆனா பிரேமாத்த சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க கண்ணீர் அஸ்திரத்தை கொடுப்பாங்க. நீ ஜாக்கிரதையா இரு. அதுக்காக தான் நான் இந்த ஓவியத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம்னு பாக்குறேன் பானு. என் ஓவியம் அவங்க மனசை மாத்துமான்னு பார்க்கணும் என்று மாலினி தான் வரைந்த பிரேமாவின் ஓவியத்தை காட்டினாள். பானுமதி அதை உற்று பார்த்தாள். மாலினி, இந்த ஓவியத்துல அத்தையோட வெளிப்படையான கோபம் இல்லை, அவங்க மனசுல மறைஞ்சிருக்கிற ஏமாற்றமும் அன்பின் ஏக்கமும் இருக்கு. உண்மையிலே நீ திறமசாலி. இது கண்டிப்பா பிரேமா அத்தையோட மனசை அசைக்கும்னு நினைக்கிறேன். இரவு உணவு நேரம் வந்தது. சத்யன் அந்த ஓவியத்தை மடித்து எடுத்துக்கொண்டான். மாலினிக்கு ஒருவித பதற்றம். சாப்பிட்ட பிறகு சத்யன் மெதுவாக தாயின் அருகில் சென்று அமர்ந்தான். மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும் என்று சொல்லி மாலினி வரைந்த அந்த ஓவியத்தை தாயிடம் நீட்டினான். பிரேமா அதை வாங்கி கண்களை சுருக்கி பார்த்தார். மாலினியின் கற்பனையில் உருவான அவரது இளமை தோற்றம், அவரது கண்களில் இருந்த ஏக்கம் பிரேமாவின் முகபாவனை சட்டென்று மாற்றியது. அவர் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பெருமூச்சு விட்டார். யார் வரைஞ்சது இத? பிரேமாவின் குரலில் முதல் முறையாக கோபம் இல்லாமல் ஒருவித மென்மை இருந்தது. மாலினி தாமா வரைஞ்சா. நீங்க எவ்வளவு பாசமானவங்க, ஆனா எதையோ இழந்து போன மாதிரி ஒரு ஏக்கம் உங்க கண்ணுல இருக்கும்னு சொல்லி வரைஞ்சாமா. அவ மனசுல உங்க மேல எந்த வெறுப்பும் இல்லம்மா, சத்யன் சொன்னான். பிரேமா அமைதியாக அந்த ஓவியத்தை பார்த்தார். மாலினியை பார்க்க அவர் விரும்பவில்லை. அவர் கண்களில் கண்ணீர் திரண்டது. அந்த கண்ணீர் கோபத்தினாலோ சண்டையினாலோ அல்ல, தன் ஏக்கத்தை மருமகள் இவ்வளவு துல்லியமாக புரிந்து கொண்டாளே என்ற ஆச்சரியத்தால் வந்தது. சத்யன் அவசரமாக, நீங்க கஷ்டப்படுறீங்களாமா? இந்த ஓவியம் உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்டான். பிரேமா கண்ணீரை துடைத்து கொண்டார். பிடிச்சிருக்கு சத்யன், ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை என் ரூம்ல வச்சுக்கலாமா என்று ஒரு குழந்தையின் ஆசையுடன் கேட்டார். சத்யன் ஆச்சரியம். மாலினிக்கு இந்த வெற்றி அவர்கள் இருவருக்குமே கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பாம்மா, இது உங்களுக்காக மாலினி கொடுத்தது என்றான் சத்யன் மகிழ்ச்சியுடன். பிரேமா ஓவியத்தை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றார். மாலினி சத்யனை பார்த்தாள். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர். மறுநாள் காலை மாலினி சமையலையில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவளது மனதில் ஒருவித நிம்மதி இருந்தது. நேற்று இரவு பிரேமா அம்மா ஓவியத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதை கண்ணீருடன் தன் அறைக்கு எடுத்து சென்றது. மாலினிக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்தது. இது உறவில் ஒரு மெல்லிய மாற்றத்திற்கு ஆரம்பமாக இருக்கும் என்று நம்பினாள். சத்யன் அலுவலகத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான். அவன் சமையலறை வாசலில் வந்து நின்றான். மாலினி என்றான் மெல்லிய குரலில். சொல்லுங்க சத்யன். அம்மா நேத்து நீ வரைஞ்ச ஓவியத்தை அவங்க ரூம்ல வச்சிருந்தாங்க. இன்னைக்கு காலையில கூட அதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தான் வெளியே வந்தாங்க. சத்யனின் குரலில் ஒருவித மகிழ்ச்சி இருந்தது. உன்னோட அன்பு அவங்களோட கோபத்தை குறைச்சிருக்கு மாலினி. ரொம்ப நன்றி. மாலினி சிரித்தாள். நான் நன்றி சொல்லணும் சத்யன். நீங்க எனக்காக பேசினது இல்லைன்னா அவங்க அந்த ஓவியத்தை கண் எடுத்தும் பார்த்துருக்க மாட்டாங்க. இல்லை மாலினி, நீ அவங்க மனசுல இருக்கிற ஏக்கத்தை வரைஞ்சது தான் மிக பெரிய விஷயம் என்றான் சத்யன். அவன் அருகில் வந்து அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். திடீரென்ற சத்யனின் பாசமான வெளிப்பாடு மாலினியை பரவசப்படுத்தியது. அவனது தயக்கம் விலகி அவன் வெளிப்படையாக அன்பை காட்டத் தொடங்குவது அவள் இத்தனை நாள் ஏங்கி இருந்த ஒன்று. சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு நைட் சீக்கிரம் வர பார்க்குறேன் என்று சத்யன் சொல்லிவிட்டு புறப்பட்டான். சத்யன் சென்ற பிறகு மாலினி தன் வேலைகளை தொடங்கினாள்.
சிறிது நேரத்தில் பிரேமா அம்மா சமையல் அறைக்குள் வந்தார். மாலினி சற்று பதற்றத்துடன், காலை வணக்கம் அத்தை என்றாள். பிரேமா அம்மா சாதாரணமாக, ம் என்ன காலை டிஃபன் இன்னைக்கு என்று கேட்டார். அவரது குரலில் நேற்றைய கோபமோ நாடகத்தனமான வருத்தமோ இல்லை. அவர் பேசியது ஒரு சாதாரண உரையாடல் போல இருந்தது. இன்னைக்கு ரவா உப்புமா செஞ்சிருக்கேன் அத்தை, உங்களுக்கு பிடிக்கும்னு மாலினி தயக்கத்துடன் சொன்னாள். ரவா உப்புமாவா? காலையில வெறும் ரவா உப்புமா மட்டும் போதுமா? சத்தியம் மத்தியானம் என்ன சாப்பிடுவானோ? நீ கூட ஒரு சட்னி பண்ணியிருக்கலாம் என்று பிரேமா ஆரம்பித்த போது மாலினி மனதில் பழைய நினைவுகள் வந்து போயின. ஓ, மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்களா என்று சோர்வு அடைந்தாள். ஆனால் அதற்கு மேல் அவர் எதுவும் பேசவில்லை. ஒரு கணம் யோசித்தார். பிறகு, உப்மா நல்லா சூடா இருக்கா? எனக்கு ஒரு கோப்பையில் எடுத்து கொடு, நான் காப்பி வச்சுக்கிறேன் என்று தன் போக்கில் பேசினார். இந்த சிறிய மாற்றம் மாலினிக்கு ஆச்சரியம் அளித்தது. பிரேமா குறை சொல்ல வந்தவர் இடையில் நிறுத்தி தன் வேலையை தானே செய்ய தொடங்கியது முந்தைய நாட்களை விட பெரிய முன்னேற்றமாக தெரிந்தது. மாலினி உப்மாவை பரிமாறினாள். பிரேமா அதை சாப்பிட்டு கொண்டே, இந்த உப்மா ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன். முன்னாடி எங்க வீட்டுல தினமும் காலையில உப்மா தான் என்று ஏதோ பழைய நினைவில் ஆழ்ந்தார். பிறகு அவர் மாலினியை பார்த்தார். அந்த படம் ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்க, நீ உண்மையிலேயே திறமையான பொண்ணு என்று முதல் முறையாக மாலினியை பாராட்டினார். மாலினி கண் கலங்கி போனாள். பிரேமாவின் மனதில் இருந்த கோப தடுப்பு சுவரை உடைக்க தன் ஓவியத்திற்கு சக்தி இருந்ததே என்று வியந்தாள். நன்றி அத்த என்று மட்டுமே அவளால் சொல்ல முடிந்தது. ஆனா இந்த ஓவியம் இதெல்லாம் வரைஞ்சாலும் வீட்டு வேலையில குறை வைக்க கூடாது. நீ உன் திறமைய குடும்பத்துக்காகவும் பயன்படுத்தணும் என்று ஒரு நிபந்தனையுடன் கூடிய அங்கீகாரத்தை கொடுத்தார் பிரேமா. கண்டிப்பா அத்த, நான் வீட்டையும் நல்லா பார்த்துக்குவேன், ஓவியத்தையும் வரைவேன் என்று மாலினி உறுதியளித்தாள். பிரேமா அம்மா உப்மாவை முடித்துவிட்டு தன் அறைக்கு சென்றார். மாலினிக்கு தன் மனதில் மிக பெரிய போராட்டத்தில் முதல் படி வெற்றிகரமாக முடிந்ததாக தோன்றியது. மதியம் மாலினி தன் தோழி பானுமதிக்கு போன் செய்தாள். பானு, நீ நம்ப மாட்ட, அத்தை இன்னைக்கு என்கிட்ட பேசினாங்க. உப்மா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோட ஓவியம் திறமைய முதல்லாம் பாராட்டுனாங்க. மாலினி உற்சாகத்துடன் சொன்னாள். அப்படியா? நீ வரைஞ்ச அந்த ஓவியம் பிரேமா அத்தையோட மனச அசைச்சிருக்கு மாலினி. அவங்க மனசுல இருந்த ஏக்கம் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சுமையா இருக்குன்னு உனக்கு புரிஞ்சதால தான் இது சாத்தியமாச்சு. இது உன் வெற்றி மாலினி, பானுமதி மகிழ்ச்சியுடன் சொன்னாள். ஆமா பானு, சத்யனோட ஆதரவு, என் தைரியம் எல்லாமே சேர்ந்து வேலை செஞ்சிருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. இந்த மாற்றம் நிரந்தரமானதா இருக்குமா? கண்டிப்பா இருக்குமா? நீ அத்தையோட ஆளுமைக்கு கட்டுப்படாம அன்போட அவங்க மனச ஜெயிச்சிருங்க. இதுதான் சரியான வழி. ஆனா குடும்பத்துல சின்ன சின்ன கோபங்களும் சண்டைகளும் வரதான் செய்யும். நீ தைரியமா இரு என்று பானுமதி ஊக்கப்படுத்தினாள். மாலினி போனை வைத்த பிறகு தனது ஓவிய நோட்டு புக்கத்தை எடுத்தாள். இனிமேல் தன் மனதில் எழும் கோபத்தையோ சண்டையையோ வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்தாமல் தூரிகை மூலம் வெளிப்படுத்த முடிவு செய்தாள். அந்த மெல்லிய மாற்றம் தங்கள் குடும்ப வாழ்வில் நிரந்தரமாக அன்பையும் அமைதியையும் கொண்டு வரும் என்று நம்பினாள்.